உங்களுடைய கர்மாவை உருவாக்குவது உங்களுடைய எண்ணம் தான். அதாவது உங்களுடைய எண்ணம் தான் சொல்லை உருவாக்குது, சொல் தான் செயலை உருவாக்குது. அதாவது எண்ணம் தான் அங்கே கர்மாவை தீர்மானிக்குது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வரைபடம் உருவாகும். அதுதான் உங்களுடைய எண்ணம். அடுத்தது அது பற்றி விவாதிக்கப்படும். அதுதான் உங்களுடைய சொல். அடுத்தது சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாம் கலந்து அந்த பில்டிங் கட்டப்படும். அந்த பில்டிங் அங்கே, அந்த கட்டடம் அங்கே உருவாகி இருக்கும். அதுதான் உங்களுடைய செயல். இதுபோல் தான் உங்களுடைய எண்ணம் தான் அங்கே செயலை உருவாக்குவது, அந்த கர்மாவை தீர்மானிப்பது. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, நல்ல செயல் செய்தால் கர்மா இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. அது இப்போ நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கிற ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நான் அந்த ஏழைக்கு பணம் கொடுக்குறேன், நான் செய்கிறேன், நான் செயல்படுறேன் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு உருவாக்குறீங்க. எண்ணத்தை உருவாக்கி தான் அங்கே செயல்படுறீங்க. இங்கே செயல் முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். அந்த எண்ணம் தான் அங்கே கர்மாவை தீர்மானிக்குது.